ரொம்ப அழகா போஸ் கொடுக்குது. இந்த சங்கிலி இருக்குல்ல, இதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கேன்? வடம். தான் இந்த வடம் எடுத்து தான் இதில் வந்து கோர்ப்பாங்க இன்னைக்கு. வளையத்தில் இந்த வளையத்தில் கோர்த்துருவாங்க. சக்கரம் வச்சிருக்காங்க. ஆமாம், இங்கே பாரு, இங்கே சக்கரம் பத்தலா, இங்க வீல் சக்கரம், வீல் சக்கரம் வச்சிருக்காங்க. வீல் சக்கரம் வச்சிருக்காங்க. சக்கரம் இருக்குல்ல, அது எவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த ஸ்லோப் வழியாக தான் இந்த பில்டிங்க்கும் அந்த தேருக்கும் இருக்கா, அது வழியாக போயிடுவாங்க. அப்படியே போய் ஐயர் போயிடுவாங்க. நம்மளும் வந்து அதில் போய் மேலே போய் சாமியை பார்க்கலாம். தேர் சக்கரம் பற்றியா பெயிண்ட் அடிச்சுவாங்க. இது அச்சாணி சக்கரம் இருக்கு, ஒரு பெரிய சக்கரம். இந்த சக்கரத்துக்கு தான் தடி போடுவாங்க. தடி போட்டு அதை ஒருத்தங்க பின்னாடி இருந்து ஒரு கயிறு போட்டு இழுப்பாங்கல்ல, அந்த தடி நகட்டினா தான் தேர் வந்து கொஞ்சம் வந்துட்டு முன்னாடி போகும், மூவ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வடம் பிடிச்சி இழுத்தா தான் தேர் வந்து நகரும் நல்ல. ஆமாம், இது சின்ன தேர். இதில் தான் பரம கல்யாணி அம்பாள் வருவாங்க. இது செயினுக்கு பேர் என்ன சொன்னேன்? இது செயினுக்கு பேர் என்ன சொன்னேன்? வடம். இந்த சங்கிலி இந்த வளையத்தில் வந்து கோர்ப்பாங்க. அதில் ஜாயின் பண்ணுவாங்க. எரிக்கக்கூடாது அதை. இந்த தேருக்கு உள்ள சக்கரம் இருக்கா? பெரிய தேரில் வந்து வெளியில் 4 சக்கரம் இருந்துச்சா? உள்ளே இருக்கா? தேருக்குள்ளே இருக்கா? இல்லை இல்லைல்ல. இது என்ன சின்ன தேர், இதுக்கு தேவையில்லை. இதுக்கு வெளியில் இருக்க 4 சக்கரங்களே போதும். தடி போட வேண்டாம் இந்த தேருக்கு. இது சின்ன தேர் தானே. இதுக்கு பேர் என்ன சொன்ன? சாணி. சாணி.